கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில தியானங்களில் நான் சங்கீதம் 13 பேசினேன். ஆகவே இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக சங்கீதம் 13 3-4 வசனங்களே நாம் சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 13 வசனம் 3 மற்றும் 4. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். இங்கே இந்த 3-4 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களே நாம் சிந்தித்தோம். சங்கீதக்காரனுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனையின் நிமித்தம் அவனுக்கு எழுந்த கேள்விகளை குறித்தெல்லாம் நாம் சிந்தித்தோம். அந்த கேள்வியிலிருந்து தேவனுடைய குணாதிசயத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம். ஆக இந்த 3-4 வசனங்களிலும் நாம் நம்முடைய தேவனுடைய குணத்தை கற்றுக்கொள்ள முடியும். இங்கே நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது பிரச்சனை தாவீதை கேள்வி கேட்கவோ அல்லது தன்னுடைய உள்ளத்திலே பல போராட்டங்களோடு காணப்பட மட்டும் அனுமதிக்கவில்லை. அதே பிரச்சனை தன்னுடைய தேவனிடத்திலே ஜெபிக்கும்படியும் அவனை அழைத்து சென்றது. அதைத்தான் நாம் இந்த 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். அங்கே 3வது வசனம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் என்று சொல்லுகிறார். அதே 1வது வசனம் மற்றும் 2வது வசனத்திலே நாம் சிந்தித்தோம். அங்கே தேவன் தன்னை மறந்து விட்டதாகவும் தம்முடைய முகத்தை அவனை விட்டு மறைத்து விட்டதாகவும் என்கிற எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கு தோன்றினதை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது தாவீது கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான், கர்த்தாவே, என்னை நீர் நோக்கி பாரும், கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி பாரும் என்று அவன் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஆனால் பிரச்சனை ஒருபோதும் நம்மை முடக்கிவிடக் கூடாது. பிரச்சனை எப்பொழுதும் நம்மை தேவனுடைய சமூகத்திலே சென்று அவரிடத்திலே நாம் ஜெபிக்கும்படி நம்மை அழைத்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வீரனைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய பிரச்சனையிலே தேவனை உணர்ந்திருந்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய குணத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலே தேவன் நம்மை கவனிக்கிறார் என்கிற அந்த அர்த்தத்திலே பல இடங்களிலே வசனங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அங்கே நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் தங்களுடைய தேவைக்காக முறையிடும் பொழுது தேவன் அவர்களுக்கு கவனிக்கிறதை நாம் சுட்டி காட்டும் வண்ணமாக வசனங்கள் அமைந்திருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இங்கேயும் கூட தாவீதினுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, இப்போ தாவீது இருக்கிற பிரச்சனையில தேவன் கண்ணோக்கி அவனை நோக்கி பார்த்து ஏதாகிலும் இரக்கம் செய்ய வேண்டும், கிருபை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய விருப்பமாக இருந்தது. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவன் தன்னுடைய தேவனை நன்கு அறிந்திருந்தான். இன்னொரு விதத்துல நாம் சொல்லணும்னா, அவன் அறிந்த தேவன் அவனை கவனிக்கிறவராக இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உயிருக்காக இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கும் வேளையிலே தன்னோடு இருந்து தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளவோ, மற்றவர்கள் அவனுடைய பிரச்சனையை கேட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லவோ இல்லாத நிலைமையிலே காணப்பட்ட தாவீது இப்பொழுது தேவனிடத்திலே தன்னுடைய பிரச்சனையை அவன் கொண்டு செல்கிறான். அப்படியானால் அவன் அறிந்து கொண்டது ஒன்றே ஒன்று, நம்முடைய தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். நாம் சத்தமிடும் பொழுது அவர் நம்மை நோக்கி பார்த்து நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதுனாலே அவன் அதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய தேவனை நோக்கி முறையிடுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். வேதனை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 130 அதனுடைய 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இங்கே தேவனுடைய கவனத்தை அவன் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். சற்று சிந்தித்து பார்க்கலாமே, நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் யாரிடத்திலே சென்று நம்முடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம்? தேவனிடத்திலே முதலாவது நாம் செல்லுகிறோமா? நாம் தேவன் யார் என்பதை அறிந்திருப்போம், ஆனால் நிச்சயமாக நாம் அவரிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு செல்லுவோம். இங்கே தாவீது தேவன் தன்னுடைய பிரச்சனையை கவனிக்கிறவராக இருக்கிறார், அல்லது அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவருடைய செவிகள் கவனமாய் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே தேவனிடத்திலே அவன் சென்றான். இன்றைக்கு
வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 58:9 வசனத்துல நான் வாசிக்கிறோம், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். எவ்வளவு நல்ல தேவன் பிரியமானவர்களே! நாம் கூப்பிடும் பொழுது இதோ இருக்கிறேன் என்று சொல்லி நமக்காக மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய நல்ல தேவனாக இருக்கிறார். இன்னொரு விதத்துல நாம் சொல்லணும்னு சொன்னா, அவர் செவிகள் நம்முடைய சத்தத்திற்கு கவனமா இருக்கிறது. இங்கே தாவீதும் கூட தன்னை நோக்கி பார்க்கும்படி அவன் தேவனிடத்துல வேண்டிக் கொண்டது இதுதான். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இந்த ஜெபத்தை நான் 3 விதமா சொல்ல விரும்புறேன். அவனுக்கு தெரியும், தேவன் தன்னுடைய சத்தத்தை கேட்கிறார், கவனிக்கிறார், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே சமயத்துல தாவீதுடைய ஜெபத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த ஜெபம் ஒரு தனிப்பட்ட ஜெபம். அங்கே நான் வாசிக்கிறோம், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரணத்தை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனுடைய தொடக்கமே என் தேவனாகிய கர்த்தாவே என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் தன்னுடைய தேவனை எவ்வளவு பர்சனலா அல்லது தனிப்பட்ட விதத்திலே அவன் அறிந்திருந்தான் என்பதை நாம் இதிலே பார்க்க முடியும். அது ஒரு தனித்துவமான அல்லது தனிப்பட்ட பர்சனல் பிரேயரா இருந்துச்சு. ஆம் பிரியமானவர்களே, அவன் தேவனை நன்கு அறிந்திருந்தான். ஒருவேளை யாரும் என்னுடைய சத்தத்திற்கு கேட்க விருப்பம் இல்லாதவர்களா இருக்கலாம். என்னுடைய பிரச்சனையை கேட்டு எனக்காக நேரத்தை செலவழித்து என்னோடு கூட பரிதவிக்கவோ அல்லது எனக்கு ஆறுதல் சொல்லவோ யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என் தேவன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். ஆகவே அவனுடைய ஜெபம் ஒரு பர்சனல் பிரேயர். தன்னுடைய தேவனிடத்திலே தனிப்பட்ட விதத்திலே அவன் சென்று தன்னுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை அவன் பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, இந்த ஜெபத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அது ஒரு விண்ணப்ப ஜெபமாக இருந்தது. அவன் ஏதோ ஏனா தானோன்னு சொல்லி தேவனிடத்துல போகல பிரியமானவர்களே. அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. அங்கே நான் வாசிக்கிறோம், நீர் நோக்கி பாரும், எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடைய போகிறேன், அடையாதபடி எனக்கு உதவி செய்யும் என்று பல விண்ணப்பங்களை அவன் தேவனுடைய சமூகத்திலே வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த விண்ணப்பத்தை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் வேதத்திலே வாசித்தோம் அல்லவா, நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு அவருடைய செவி கவனமாயிருக்கிறது. ஆகவே இங்கே தாவீதினுடைய விண்ணப்பங்களை தேவன் கவனித்தார். அது ஒரு பெட்டிஷனல் பிரேயர். மூன்றாவதாக, இந்த ஜெபத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். அவனுடைய நோக்கம் அது ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் பிரேயர். அது மட்டுமல்ல, அது ஒரு விண்ணப்ப ஜெபம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபமாக இருந்தது. பிளீசிங் பிரேயர், தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபமாக இருந்தது. காரணம், அவன் அறிந்தது. சொன்ன காரியங்களை வைத்து நாம் சிந்திக்கும் பொழுது அங்கே அவனுடைய ஜெபத்துல எந்த ஒரு சுயநலமும் இல்லை. அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவனுடைய சத்துருக்கள் தன்னை தோற்கடிக்க செய்யும் பொழுது அங்கே சத்துருக்கள் கலிகூறுவார்கள், சத்துருக்கள் சந்தோஷப்படுவார்கள். இதனாலே நாமம் தேவனுக்கு அது அவமானம் வந்துவிடக் கூடாது என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட அவர் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை அவன் தேவனிடத்திலே வைக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். சற்று யோசித்து பார்க்கலாம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய தேவனிடத்திலே தனிப்பட்ட ஒரு உறவோடு கூட நம் தேவனிடத்திலே உரிமையாய் நாம் சென்று நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறோமா? நம்முடைய விண்ணப்பம் தேவனுக்கு பிரியமான ஒரு விண்ணப்பமா இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். இந்த குறிப்போடு கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே செல்லும் பொழுது ஒரே ஒரு நிச்சயத்தோடு நாம் செல்ல முடியும். காரணம், அவர் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய செவிகள் நமக்கு கவனமாக இருக்கிறது. அதை நான் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்தவர்களாய் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகளிலும் நாம் அவரிடத்திலே நாம் செல்ல முயற்சி செய்வோம். தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஆமென்.